எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில வருகிற தடைகள் எல்லாமே உங்களோட லைஃப்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ், வாய்ப்புகள் அப்படின்னு நினைச்சு வாழ்க்கைய கடந்து போக முடியும் அப்படின்னா, நீங்க தான் வாழ்க்கையில வெற்றியான ஆளா இருப்பீங்க. ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி சொல்றேன். மலைப்பகுதியில ஆட்கள் நடந்து போகிற ஒரு சின்ன ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில பெரிய ஒரு கல்லு விழுந்து கிடக்குது. அதுல கடந்து போகணும் அப்படின்னா, அந்த கல்ல சுத்தி நீங்கி தான் போகணும். அந்த கல்ல எங்கேயாவது நீக்கி வைக்கிறது மாதிரி யாராவது செஞ்சுக்கிட்டு போனா தான் அந்த பாதை கிளியர் ஆகும். இந்த வழியா ஒரு பணக்கார மனிதர் வருகிறாரு. அந்த பணக்கார மனிதர்கிட்ட நெறைய செல்வம் இருக்குது. அந்த செல்வத்த நம்பிக்கையான ஒருத்தங்க கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு அவரு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவரு முடிவு செஞ்சிருக்கிறாரு. ஆனா தன்னோட செல்வங்கள எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நல்ல ஒரு மனிதன் வேணும். ஓகேவா? சோம்பேறியா இருக்கக்கூடாது. தன்னோட வளங்கள் எல்லா சொத்துக்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். சோம்பேறியா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த நிலம் எல்லாம் நல்லபடியா மெயின்டெயின் செய்ய மாட்டாங்க. அதனால நல்ல ஒரு ஆள அவரு தேடுகிறாரு. அவர் பிரேயர் பண்றாரு. கடவுள்கிட்ட என்ன பிரேயர் பண்றாரு அப்படின்னா, இந்த பாறைய யாரு நீக்கி போடுகிறாங்களோ, இந்த பாதையில இருந்து மாத்தி போடுகிறாங்களோ, அவங்க தான் என்னோட சொத்துக்கள நல்லபடியா பார்த்துக்கிற ஒரு மனிதனா நான் நினைப்பேன். கடவுளே அந்த மனிதனை என்னோட கண்ணுல காட்டுங்க அப்படின்னு பிரேயர் பண்றாரு. ஆனா இவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்படின்னா, யார் அந்த கல்ல நகர்த்துனாங்க அப்படின்னு தெரியாது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நல்ல ஒரு ஏழ்மையான ஒரு கோலம் போட்டுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரர் மாதிரி வேடம் போட்டு அந்த கல்லோட ஆப்போசிட் சைடுல உட்கார்ந்து இருக்கிறாரு. நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் வாராங்க. வருகிறவங்க நீங்கி போகுறாங்க. ஒரு சிலர் திட்டிக்கிட்டே போறாங்க. இத யாராவது நகர்த்தி போட்டா நல்லா இருக்குமே! இது வழியில கிடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த கல்ல குறை சொல்றாங்க. இல்ல இன்னொருத்தங்கள யாராவது செஞ்சிருக்கலாமே, செய்யலாமே அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, யாருமே அந்த கல்ல நகர்த்தி போடவே இல்ல. நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு மனிதர் வருகிறாரு. அவரோட கையில நெறைய பொருட்கள் இருக்குது. ஆனா அவர் நினைச்சா அந்த இடத்த விட்டு அப்படியே கடந்து போகலாம். கொஞ்சம் நீங்கி அந்த பொருட்கள கையில எடுத்து அப்படியே கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அந்த கல்ல பார்க்கிறாரு. அந்த கல்ல எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நகர்த்திடணும் அப்படின்னு முடிவு செஞ்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்ல அந்த இடத்துல இருந்து நகர்த்தி, அந்த பாதையில இருந்து கீழ தள்ளி விடுகிறாரு. ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்றாரு. அவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. தனி ஆளா செஞ்சு அந்த காரியத்த முடிக்கிறாரு. இந்த பணக்கார மனிதர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு கடவுளுக்கு உடனே நன்றி சொல்றாரு. கடவுளே எனக்கு நீங்க சரியான ஆள காட்டி குடுத்துட்டீங்க. நான் இத்தன நாள் இந்த இடத்துல வெயிட் பண்ணது வீணா போகல. அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கிட்ட போகிறாரு. போகிற நேரம் ஆனா இவருக்காக அவரு வெயிட் பண்ணல. கல்ல நகர்த்தி போட்ட உடனே அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அந்த கல்ல நகர்த்தி போடுகிற நேரம் அவரோட அந்த பணப்பை கீழ விழுந்துருது. ஆனா அவர் அத கவனிக்கல. அவரோட பொருட்கள எடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. இந்த பணக்கார மனிதர் பார்க்கிறாரு. ஓடி போய் பையில பார்க்கிற நேரம் கொஞ்சம் பணம் இருக்குது. ஓகே. ரொம்ப ஏழ்மையா வாழ்கிற மனிதர் தான் அந்த வழிப்போக்கர். வியாபாரத்துக்காக பொருட்கள எடுத்துட்டு போகிறாரு. அதுல இருக்கிறது எல்லாமே சில்லறை காசுகள். ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 காசுகள் தான் இருக்குது. பணக்கார மனிதர் அவரோட வேலையாள்ல ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு பின்னாடியே போய் அவரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மனிதரை பின்தொடர்ந்து இந்த வேலையாள் போகிறாங்க. போய் அவங்களோட எஜமானர் அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு வர சொல்லி வீட்டுக்கும் கூட்டிட்டு வருகிறாங்க. வருகிற நேரம் இந்த எஜமானருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த மனிதரை பார்க்கிற நேரமே அவரோட மனசுல ஒரு பூரிப்பு மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியா ஃபீல் செய்கிறாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கடவுளே அந்த மனிதரை தன்னோட நிலங்கள், சொத்துக்கள் எல்லாம் பார்க்கிறதுக்கு அதிகாரியா ஏற்படுத்திக்கிறதுக்காக இந்த மனிதரை இந்த இடத்துல எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு உள்ள சந்தோஷத்துல அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க, நான் வெளி இடத்துக்கு போகிறேன். அதனால என்னோட இந்த சொத்துக்கள் எல்லாம் நல்ல முறையில பராமரிக்க உங்களால மட்டும்தான் முடியும். வேற யாராலுமே முடியாது. எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளா நீங்க தெரிகிறீங்க. என்னோட நிலத்தை எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏழையா வாழ்ந்த மனிதருக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி. ஓகே. ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. சரின்னு ஒத்துக்கிறாரு. பணக்கார மனிதரும் வெளியே இடத்துக்கு போறாரு. இந்த ஏழை மனிதரும் எஜமானரோட வார்த்தைக்கு ஏற்ப அந்த நிலங்களை நல்லபடியா பராமரிக்கிறாரு. இது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் நிறைய தடைகள் வரும். ஓகேவா? ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மனிதருக்கு ஒரு கல்லு அந்த தடைக்கல்ல மாத்தினாரு.
இது மட்டும் இல்ல, நம்மளோட வாழ்க்கையில, நம்ம வாழ்ற சூழ்நிலையில பிரச்சனைகள் சொல்றது நெறைய வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு தடைக்கல்லா நீங்க நினைக்கணும். கடந்து அத விட்டு போகிறத விட, அத எதிர்கொண்டு அதுல வெற்றி அடைகிறவங்க தான் வாழ்க்கையில வெற்றியாளரா இருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையில வருகிற தடைகள் எல்லாம் வேதனையாகவும், வருத்தங்களாகவும் மனசுல அப்படியே கொண்டு சோர்ந்து போய் வீழாம, வருகிற தடைகள் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில வர ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் வாய்ப்புகள் அப்படின்னு நினைச்சு உங்களோட வாழ்க்கையில அந்த வாய்ப்புகளை வெற்றியின் வாய்ப்புகளா, அந்த தடைகளை வெற்றியின் பாதைகளா மாத்தி வாழ்ற நேரம் உங்களோட வாழ்க்கை வெற்றியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நீங்களும் எல்லா தடைகளையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு வாழ்ந்து பாருங்க. வாழ்க்கை ரொம்ப வெற்றியான வாழ்க்கையா மாறும்.